இந்த வீடியோவில் நம்ம டிபிஎஸ்பியில் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் மூலிமா ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து எமர்ஜென்சி டைமில் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெண்ட்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க கான்ஸ்டியூஷனுக்குள்ளே. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இதை மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இதில் சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் இந்த டிபிஎஸ்பி கனெக்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39 கிளாஸ் எஃப், ஆர்டிகல் 39A, 43A, 48A. செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 பண்ணுறாங்க. இதில் ஆர்டிகல் 38 கிளாஸ் 1 மட்டும் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. ஸோ ஆர்டிகல் 43B வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 39F எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா யூத் ஆர் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் இருக்குது, பட் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளிசிட்டாக ஆர்டிகல் 39 கிளாஸ் எஃப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ சைல்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது பற்றி, அதாவது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்த்துருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 24 வந்து இந்த சைல்டோட ப்ரொடெக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. 23 வந்து ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. 24 வந்து பார்த்திங்கன்னா சைல்டோட ப்ரொடெக்ஷன், சைல்டு லேபர் இல்லைனா அசாடியஸ் பிளேஸ்லலாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே 39 கிளாஸ் எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூத்தை ஜென்ரலாக, அங்கே வந்து வெறும் சில்ட்ரனை, இங்கே வந்து ஜென்ரல் யூத்துன்னு சொல்லி அவங்கள எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 39A. ஆர்டிகல் 39A வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்க எக்கனாமிக் ரீசன்னால் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கோர்ட்டோ இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுறது தான் ஃப்ரீ லீகல் எய்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 1987 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறதுமே எனாக்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டிபிஎஸ்பிங்கிறது என்னென்னா டைரக்ஷன் டு த கவர்மெண்ட், அதாவது இந்த விஷயம் பண்ணுங்கள் ஸோ தட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் 1987 இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 1976 அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் டு த கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 43A. 43A வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட். ஸோ 43A மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் வந்து ஒரு ட்ரேட் யூனியன் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ட்ரேட் யூனியன்லேருந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் டிசிஷன் எடுக்கிறதுல இவங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 43A மூலிமா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 48A. இது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஈவன் அண்டர் ஆர்டிகல் 21 கீழே ஃப்ரீ பொல்யூஷன் இல்லாமல் ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுமே ஆர்டிகல் 21 கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணி எடுக்க முடியும். பட் ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 48 என்விரான்மெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ கவர்மெண்ட் அதை எடுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் மூலிமா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 ஆர்டிகல் 38 கிளாஸ் 1. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஷுட் ஸ்ட்ரைவ் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம். ஸோ அந்த ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை, அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 38 கிளாஸ் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2011. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 43B பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமுல்ங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதாவது நிறைய பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறது தான். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் தனியாக கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அது எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ரிலேட்டடாக இருக்கும். அதை ஸ்டேட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 43B. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலிமா டிபிஎஸ்பியில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.